Hi students, welcome to Sebosa Software Services. இந்த வீடியோவில் நம்ம ஓடெஸ்கில் எப்படி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு odesk.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்கள் அட்ரஸ் பாரில் www.odesk.com அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் டாப் ரைட் கார்னரில் இந்த மாதிரி சைன் அப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் தெரியும். ஒன்று, ஐ நீட் அ ஃப்ரீலான்சர். ஐ நீட் அ ஃப்ரீலான்சர் அப்படின்னா எனக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் வேண்டும். அடுத்தது, ஐ நீட் அ ஜாப், எனக்கு வேலை வேண்டும். நம்மளுக்கு என்ன வேணும்? ஐ நீட் அ ஜாப், நம்மளுக்கு வேலை வேணும். ஸோ இந்த ஐ நீட் அ ஜாப் அப்படின்னு இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கிற இந்த சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக odesk.comல நீங்கள் இரண்டு வழிகளில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வழி என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி லிங்க்டின், கிட்டப் அல்லது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இந்த மாதிரி வெப்சைட்ஸில் அக்கௌண்ட் இருந்தால் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் odesk.comக்குள்ளே லாகின் பண்ண முடியும். அல்லது இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் odesk-ல புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், உங்கள் லாஸ்ட் நேம், உங்கள் இமெயில், உங்கள் கண்ட்ரி, உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்ட், இன்னும் சில டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். கொடுத்து தான் நீங்கள் odesk-ல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது நீங்கள் odesk-ல லிங்க்டின் அல்லது கிட்டப் அல்லது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இந்த மாதிரி வெப்சைட்ஸில் இருக்கிற அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி odesk-ல லாகின் பண்ண முடியும். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணாதீங்க, இது வேண்டாம். இப்போ இந்த இதில் ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல என்னோட பேரும், லாஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல என் ஃபாதர் பேரும், இமெயில் ஐடி அப்படிங்கிற இடத்துல என்னுடைய kprsallin1@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கண்ட்ரி செலக்ட் பண்ணணும். நம்மளுடைய கண்ட்ரி இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியா அப்படிங்கிறது இங்கே வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு யூசர் நேம், பாஸ்வேர்ட். யூசர் நேம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் odesk.comக்குள்ளே லாகின் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் நேம் வேணும். அதாவது சாதாரணமாக உங்கள் நேம் வச்சு நீங்கள் உங்கள் நேமையோ அல்லது வேறு எதையும் வச்சு நீங்கள் odesk.comக்குள்ளே லாகின் பண்ண முடியாது. odesk.comக்குள்ளே லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு யூசர் நேம் வேணும். நான் இங்கே kprsallin1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் odesk.comக்குள்ளே லாகின் பண்ணும்போது யூசர் நேம், பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். யூசர் நேம்னு கேட்கும்போது நான் kprsallin1 அப்படின்னு கொடுக்கணும். அதே போல் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது ரொம்ப செக்யூர்டாக கொடுங்க. அதாவது இந்த பாஸ்வேர்டு உங்கள் பாஸ்வேர்டு செக்யூர்டு இல்லை அப்படின்னா இந்த டிக் இங்கே வராது. நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது இங்கே டிக் வரணும். நான் இங்கே எப்படி பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, 4 ஸ்மால் லெட்டர்ஸ், 4 கேபிட்டல் லெட்டர், ஒரு ஃபோன் நம்பர். ஸோ கேபிட்டல் லெட்டரும் இருக்குது, ஸ்மால் லெட்டரும் இருக்குது, ஃபோன் நம்பரும் இருக்குது. ஸோ இது செக்யூர்டாக இருக்குது, இந்த பாஸ்வேர்டு செக்யூர்டாக இருக்குது, அதனால இங்கே டிக் வந்திருக்கு. ஸோ நீங்களும் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கும்போது கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் ப்ளஸ் நம்பர்ஸ் எல்லாமே கலந்துருக்கிற மாதிரி கொடுங்க. இங்கே கேட்டிருக்காங்க, ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் odesk? odesk பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் மெனு வரும். இதில் அதர் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே வர பாக்ஸில் www.sebosa.in அப்படின்னு மட்டும் கொடுங்க போதும். அடுத்தது இந்த கேப்சாவை என்டர் பண்ணுங்க. EACAD என்டர் பண்ணிவிட்டு இந்த கெட் ஸ்டார்டட் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அக்கௌண்ட் கிரியேட்டட், நம்ம அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்திருக்கு. ஸோ
செக் யுவர் இமெயில் அண்ட் கிளிக் ஆன் த லிங்க். உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வெரிஃபிகேஷன் மெயிலில் வந்து இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வர்ற வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.